தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். எழுதி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அமைச்சர் ஆதவர்ஜனா இருக்கார்ல, அவர் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காப்புல. அதை பற்றி பார்க்க போகிறோம். எல்லா எதிர்கட்சிகளுமே டிவிகே கவர்மெண்ட் எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, இது எல்லாத்தை பற்றி தான் பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த விவகாரம் பெருசாகவும் இவரை கட்சியிலேருந்து தூக்க வாய்ப்புகள் இருக்கிறதா போன வீடியோவில் சொல்லியிருந்தோம்ல, எக்ஸாக்டாக நடந்துருச்சு மக்களே. மழை விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன் புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு. இந்த வேலூரில் இருக்க ஒரு செங்கல் சூளை, இந்த சூளையை நடத்திக்கிட்டு இருக்க ஓனர் இவர்கிட்ட போயிட்டு 1 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்டதாகவும், யார் இந்த நபர் பேர் விஜயகுமார், தாவேக்கா ஒன்றிய செயலாளர், இவர் மாமூல் கேட்டதாகவும், இந்த மாமூல் நீ கொடுக்கலனாக்கா உன் செங்கல் சூளையே இதுக்கப்புறம் பிஸ்னஸ் நடக்காது பார்த்துக்கிறியா, எங்கள் ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு ஒரு மிரட்டினதாகவும் அந்த சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செங்கல் சூளை ஓனர் இருக்காங்களே அவங்க சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் தரப்பு நியாயத்தை நம்ம கேட்கணும்ல. அதை கேட்டப்ப இவங்க என்ன சொன்னாங்க, விஜயகுமார் அவர்கள், ஏங்க அதெல்லாம் பண்ணவே இல்லைங்க, மணல் கடத்துவாங்க அந்த இடத்துல பயங்கரமாக, நான் அதை ஏற்கனவே மாட்டி விட்டுருக்கேன் போலீஸ் கிட்ட வீடியோலாம் எடுத்து. இப்போ திரும்ப அவங்க அதை பண்ண ஆரம்பிச்சாங்க. முந்தைய ஆட்சிகளில் பண்ணுறாங்கனாக்கா ஓகே எதுவும் பண்ண முடியல நம்மளால, இப்போ தாவேக்கா ஆட்சி நடக்குது, நம்ம ஆட்சி நடக்குது, இங்கே பண்ண விடுவோமா, அதனால் போய் தடுத்தோம் பிரதர். உடனே அவங்க எனக்கு எதனா மாற்றி விட்டாங்க, நான் 1 லட்ச ரூபா மாமூல் கேட்டேன் அப்படின்னு இவர் தரப்பில் சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் விஷயம் பெருசாக மாறிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, இந்த செங்கல் சூளை ஓனர்ஸ் இருக்காங்களே அவங்க சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக அந்த போராட்டங்கள் நடந்துச்சுனாலே எதிர்த்தரப்பில் இருக்கவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக பில்ட் ஆகுமா. ஏன்னா போராட்டம் பெருசாக போய் வன்முறையில் எதனா முடிஞ்சிச்சுனாக்கா அது ஒரு கிரேவ் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவாக மாறிடும். இதை தடுக்கிறதுக்கு அஃபிஷியல்ஸ் நிறைய முடிவுகள் எடுப்பாங்களே. என்ன இருக்குது, கட்சி முடிவு எடுத்துருச்சிங்க, இல்லை வேணாப்பா உனக்கு யாராவது போராட்டம்லாம் பண்ணுறாங்க அதுன்னு சொல்லிட்டு அதை கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. விஜயகுமார் அவர்கள் இனிமேல் தாவேக்கால கிடையாதுங்க, அவரை கட்சியிலேருந்து நீக்கியாச்சு. கட்சி பெயருக்கு களங்கம் விளைவித்துள்ளார்னு அந்த கட்சி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இவரோட அரசியல் எதிர்காலம் சார்ந்து இது ஒரு பெரிய களங்கம், கருப்பு புள்ளி, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எக்ஸாக்டாக உள்ள என்ன நடந்திருக்கோம் அப்படின்றத இவர் இதுக்கப்புறம் ஓப்பன் அப் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவர் என்ன சொல்ல போகிறாரோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. அடுத்து இந்த ஒரு பேர் சொல்லும் புகைப்படம் என்னன்னா, இந்த உயர் மின்னழுத்த கம்பிகள் இருக்குல்ல விவசாய நிலத்தில், இது மேலே மரக்குச்சி இருக்கிறது உங்களால் பார்க்க முடியுதா. இது எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, நம்ம கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் இருக்குல்ல அதுக்கு அருகில் பதிவு செய்யப்பட்ட காட்சி. இதில் அங்கே இருக்க பல பேர் ஆதங்கத்தை பதிவு பண்ணிட்டாங்க. என்ன பிரதர் இவ்வளோ அலட்சியமாக இருக்காங்க, ஏற்கனவே அங்கங்கே பவர் கட்டுன்னு தலைவலி பெருசாக ஓடிட்டுருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா உயர் மின்னழுத்த கம்பிகள் நடுவில் இது போல் மரக்குச்சி வேறு கிடக்கு, என்னத்தை வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல அப்படி இப்படின்னு பல பேர் ஆதங்கத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ப்ரோ இது போல் நடக்குது, ஒரு பக்கம் இதுன்றாங்க, இன்னொரு பக்கம் மின்வெட்டு நிறைய உங்கள் ஆட்சியில் நடக்குதுன்றாங்க, என்னன்னு சொல்லி கேட்குறப்ப தாவேக்கு ஆதரவாளர்கள் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா, ப்ரோ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், எங்களுக்கே முதல்வன் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. தாவேக்கு ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இந்த இன்பிட்வீன் கேப்பில் இந்த ஃபியூ டேஸில் மட்டுமே சட்டம் ஒழுங்கு சார்ந்து அவ்வளோ கேசஸ் ஃபைல் ஆகிட்டு இருக்கு, அவ்வளோ விஷயம் நடக்குது. இது பத்தாதுன்னு மின்வெட்டு சார்ந்து அவ்வளோ விஷயங்கள் ரிப்போர்ட் பண்ணப்பட்டு இருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணமாக நடக்கிற மாதிரி தெரியலைங்க, திட்டமிட்டு நடத்தப்படுற மாதிரி இருக்குன்னு அவங்க ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன் மக்களே, அவங்க சொல்கிற விஷயத்தைப்படி பார்த்தீங்கன்னாக்கா மின்வெட்டுன்றது ஏற்படுறதில்ல, ஏற்படுத்தப்படுறதுன்ற அளவுக்கு அவங்க பேசியிருக்காங்க. இன்னும் நிறைய அவங்க ஸ்பெகுலேஷன் எடுக்கிறாங்க, அது யூகமாக இருக்கிறதுனால அதை பற்றி பெருசாக போக வரும்ல மக்களே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல ஒரு வாதம் வேறு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. மின்வெட்டு ஏற்படுறது இதனால தான் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம், இல்லை கவர்மெண்ட்டை சரியாக ஃபங்க்ஷனேட் பண்ண தெரியல அதனால தான் நடக்குது இவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்க விஷயம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல, நல்லா போட்டு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க இந்த ஆளுங்கட்சியை. என்ன சொல்லியிருக்கா அப்படி, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்ல 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொன்னீங்க, இப்போ பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இன்னும் நிறைய ஏமாற்றங்களுக்கு மக்கள் மனசளவில் தயாராக இருக்கணுமா சிஎம் சார் அப்படின்னு கேட்குறாரு. மறப்பாரா, அதை மறந்துருப்பாரா? பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிஎம் சார்னு அப்போதைய முதலமைச்சர்கள் சார்ந்து கொஞ்சம் சர்க்காசமாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தார்ல, அதை இப்போ திருப்பி கொடுக்குற நேரன்ற மாதிரி தான் உதயநிதி அவர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பயிர்க்கடன் தள்ளுபடின்ற பேரில் ஸ்கேம் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பேர் வார்த்தைகள் தெரியுதா மக்களே? இதில் இன்னும் புரியாதவங்க சொல்லிடுறேன். தேர்தல் வாக்குறுதி எப்போ நீங்கள் சொன்ன விஷயம் ஒன்று, ஆனால் அதுக்கப்புறம் லிமிடேஷன் பவுண்டரி செட் பண்ணி 200 யூனிட் இலவச மின்சாரம்னு சொல்லிட்டீங்க ஆட்சிக்கு வந்த பிற்பாடு.
பயிர்க்கடன் தள்ளுபடினு கிட்டத்தட்ட இதே போல தான். வாக்குறுதி ஒன்று சொல்லிட்டு இப்போ ஒன்று சொல்லியிருக்கீங்கன்ற மாதிரி இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் ஸ்கேம் பண்ணுறீங்கன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. டிவிக்கேவை விமர்சனம் பண்ணுறதுக்கு எவ்வளோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்தாலும் இவர் துண்டா விமர்சனம் பண்ணுவாப்புல. ஒரு மாதிரி தனியார் தலைவரோட விமர்சனம் மட்டும். டிடிவி அண்ணா என்ன சொல்கிறாரு, 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்னு பித்தலாட்டத்தை அரங்கேற்றுறீங்க. இப்போ விவசாய கடன் தள்ளுபடியில் அடுத்த துரோகத்தை பண்ணியிருக்கீங்க. சிறு குறு விவசாயிகள் இருக்காங்களே, அவங்கள மன்னிக்க முடியாத சேருங்க இது நீங்கள் பண்ணியிருக்க விஷயம் அப்படின்ட்டு இவர் ஒரு பக்கம் பயங்கரமாக எமோஷனலாக பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் இபிஎஸ் அண்ணன் ஆக்சுவலாக விவசாயிகள் நலன் சார்ந்தனாலே அண்ணன் நிறைய விமர்சனம் அடுக்குவாங்களே ஆளுங்கட்சிக்கு எதிராக. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, மண்ணில் கால் வச்சு ஏர் பிடிச்சி உழுத விவசாயியாக நான் சொல்கிறேன், பொய்க்கால் குதிரை அரசு இந்த கவர்மெண்ட் இருக்குல்ல, இவங்க விஞ்ஞான ஏமாற்று வேலையை செஞ்சுட்டு இருக்கிறதா இவர் குற்றம் சாட்டியிருக்காரு. விவசாயிகளை ஏமாத்துற அரசு நிலைச்சதா சரித்திரம் இல்லைங்க, நீங்கள் நினைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். கிட்டத்தட்ட சாப விடுற பாணி தான். ஏன்னா மைண்டுக்குள்ளே எவ்வளோ ஓடம் இருக்குது. ஏன்னா அவரோட கட்சியை சேர்ந்த எம்எல்ஏஸ், ஏடிஎம்கே சார்ந்து நின்று ஜெயிச்ச எம்எல்ஏஸ், அவங்க ரிசைன் பண்ணிட்டு டிவிக்கே பார்க்க போகிறாங்கன்னா அவருக்கு மனாதங்க எல்லாமே இருக்கும். அதான் வார்த்தையெல்லாம் வெளிப்படுது. பச்சை துண்டு அணிஞ்ச இந்த விவசாயிகள் கடவுளை போன்றவங்க, அவங்களை ஏமாத்தாதீங்க அப்படின்னு பேசியிருக்காரு இபிஎஸ் அண்ணன். இன்னொரு பக்கம் தாவேக்கா இந்த எல்லா விமர்சனங்களுக்கும் சேர்த்து வச்சு அவங்க விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சி முதல்ல என்ன சொல்லுது, இந்த அதிமுக தலைமை ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருக்குங்க. தன்னோட தோல்வி இருக்குல்ல, இதை மறைக்கிறதுக்கு இபிஎஸ் அவர்கள் அரசு மேலே பழியை போட்டுக்கிட்டு இருக்காருன்னு அவங்க ஒரே போடா போட்டிருக்காங்க. இபிஎஸ் அவர்கள் மேலே அதிமுகவினருக்கே நம்பிக்கை இல்லை, அவங்க நம்பிக்கை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் சேவை அப்படின்ற சுய விருப்பத்தின் பேரில் தான் இந்த ஏடிஎம்கே எம்எல்ஏஸ்லாம் ரிசைன் பண்ணிட்டு எங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்காங்க. இதை விட்டு நாங்கள் எதை குதிரை பேர் அதுன்னு சொல்கிற ஏற்றுக்க முடியாதுன்னு தாவேக்கா சில விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த விளக்கத்தை இன்னொன்று எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்கிறேன். ஆதவர்ஜனா இருக்கார்ல, அமைச்சர் ஆதவர்ஜனா, அவர் என்ன தெரியுமா இப்போ சொல்லியிருக்காரு, எதுக்காக தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு கூட ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னும் தெரியலை, ரொம்ப பொறாமையோடு அவர் பேசுகிறாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்களே, யார் ஆதவர்ஜனா அவர்கள், அவரோட பொய் பிரச்சாரம் இருக்குல்ல, இதை மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இந்த தேர்தல் நேரத்தில் பண்ணார்ல இவர், அதை தூக்கி எறிஞ்சிட்டாங்க அப்படின்னு ஆதவர்ஜனா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் சேர்ந்ததுக்கு பேர் என்ன, அதுக்கு பேர் குதிரை பேரம் கிடையாதானே, குதிரை பேரத்துக்குள்ளே வராதா என்ன அப்படின்னு கேட்குறாரு. எழுதி வச்சுக்கோங்க, வர்ற தேர்தலில் இபிஎஸ் ஸ்டாலின் இவங்க சேர்ந்து தான் தேர்தலை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் தெளிவாக சொல்கிற மக்களே, டிவிகே வர்சஸ் திராவிடியன் பார்ட்டிஸ், இதுதான் இவர் இங்கே ஸ்பெகுலேட் பண்ணுறாரு. டிவிகே எதிர்க்க இந்த ரெண்டு பெரிய கட்சிகளும் சேர்ந்து தேர்தலை சந்திக்கும்னு இவர் இங்கே சொல்லி வச்சிருக்காருல, எழுதி வச்சுக்கோன்னு வேற கேரண்டியாக சொல்கிறாருல. அடுத்த ஒரு எலெக்ஷன் நடந்தால் அதில் என்னென்ன பார்க்க போகிறோமோ தெரில மக்களே. இப்போ ஏற்பட்ட புயலை கலப்புற மாதிரி தான் பேசியிருக்காரு அமைச்சர் ஆதவர்ஜனா அவர்கள். செங்கோட்டையன் அவர்கள் இப்போ அவர் பங்குக்கும் அந்த விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்கணும்ல, என்ன சொல்லியிருக்காப்புல, இந்த குதிரை பேரன் பேசுகிறாங்களே, இதை விட திமுகவோட அதிமுக கூட்டணி அப்படின்னு சிந்திச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதுவே தப்புங்க, அதுதான் பெரிய தப்பு. அதனால தான் அம்மாவோட விசுவாசிகள் இந்த எம்எல்ஏ போஸ்டிங் அதெல்லாம் போகிற ரிசைன்மெண்ட் வந்துடும் டிவிக்கு பக்கம் வந்துட்டு இருக்காங்க. அவங்க தாவேக்கால இணைஞ்சதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அந்த செங்கோட்டையன். அடுத்தபடியாக மாணிக்கம் தாக்கூர், காங்கிரஸ் எம்பி. ஒரு விஷயம் தெரியுமா மக்களே, தாவேக்காவுக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தாச்சு, ஓகேவா, அவங்களும் இந்த ஆட்சி நடக்க பிரதான காரணமாக இருக்காங்க, மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ ஏற்பட்ட காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்க எம்பிஸ்க்கு மத்தியிலேயே கருத்து முரண்கள் ஏற்பட்டு அப்படிங்க இருக்கும். இது ஏற்பட என்ன பெரிய காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிம்பிளான விஷயம், டிஎம்கே அலையன்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்க சில காங்கிரஸ் எம்பிஸ், இல்லை டிவிகே அலையன்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிற இன்னும் சில காங்கிரஸ் எம்பிஸ். அப்படி ரெண்டு தரப்பாக இருக்காங்கனாக்கா கருத்து முரண்கள் வரதான் செய்யும். இந்த கருத்து முரண் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் இருக்கார்ல, அவர் இப்போ சமீபத்தில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாருங்க. அதாவது எல்லாரும் மக்கள் முன்னிலையில் தான் தாவேக்கால இணையிறாங்க. நீங்கள் யார் இணைஞ்சாலும் பாருங்கள், தாவேக்கால அப்படி தான் இணையிறாங்க, மக்கள் தெரிஞ்சு தான் இணையிறாங்க, ஏடிஎம்கே எம்எல்ஏஸும் அப்படி தான் இணைஞ்சாங்க. இதில் எதுக்காக இவ்வளோ கதறல், எல்லாம் கதறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. தாவேக்கால இருக்கிறவங்க கூட இந்த அளவுக்கு வார்த்தைகளை பயன்படுத்தலை. ஆனால் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த எம்பி, தாவேக்கா சார்ந்து ரொம்ப அபிமானம் கொண்டிருக்க எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் கதறிங்கன்ற அளவுக்கு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. வேற யாரை பற்றியும் சொல்லல மக்களே, டிஎம்கே சார்ந்தும் ஏடிஎம்கே சார்ந்தா சொல்லியிருக்காரு. மக்களோட தீர்ப்பை மதிக்காமல் டெல்லி அதிகாரத்தோடு சேர்ந்தது யார், சேர்ந்து விளையாடினது யார் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த பிஜேபி சொல்லி டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிறதா ஒரு விஷயம் போச்சுல, அதை ஓப்பன் பண்ணி சொன்னார் பாருங்க இவர், இப்படி தாங்க நடந்துச்சு அப்படின்ட்டு. அதுதான் திரும்ப இங்கே இன்சிஸ்ட் பண்ணுறாப்புல. 3 தொகுதி மக்களும் சீக்கிரமே தீர்ப்பு சொல்லுவாங்க பாருங்க அப்படின்றாங்க. அதை இப்போ ராஜினாமா பண்ணாலும் இடைத்தேர்தல் வரும் பார்த்தீங்களா, அதுக்கான மக்கள் தீர்ப்பு என்னவா இருக்கோ நீங்கள் அதை பார்த்து முடிவு பண்ணிக்கங்க. மக்கள் பிரச்சனைனா மௌனமாக இருக்கீங்க, அரசியல்னா மட்டும் கை மைக்கை தேடி அப்படியே ஓடுது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த திமுக அதிமுக சேர்ந்த முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்களே, அவங்கள சார்ந்து இந்த ஒரு டாக் எடுத்துகிட்டு வராருங்க மாணிக்கம் தாக்கூர்.
எரிபொருள் விலையேற்றம் இருக்குல்ல, இதை பற்றி இபிஎஸ் அவர்களோ உதய் அவர்களோ எதுவுமே பெருசாக பேசின மாதிரி தெரியல. டீப் சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்கன்னு கிண்டல் பண்ணியிருக்காப்புல மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். இப்போ அவரோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து ஆக்சுவலாக யாருக்கு கோவம் வரணும், யாருக்கு ஆதங்கம் வரணும்? இபிஎஸ் அவர்கள் சைடில் இருந்தும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சைட்லேருந்தும் வரணும். ஆனால் எங்கேருந்து ட்ரிகர் ஆகிட்டு தெரியுமா? காங்கிரஸ் எம்பி இருக்காங்களே ஜோதிமணி அவர்கள், இவங்களும் காங்கிரஸ் எம்பி தான். இவங்க மாணிக்கம் தாக்கூரோட இந்த ஒரு பேச்சு இருக்குல்ல, இதுக்கு எதிர் திசையில் நிற்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குதிரை பேரத்தை ஆதரிக்கிறத ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதை காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் நியாயப்படுத்தக்கூடாது. அப்படி நியாயப்படுத்தினா அது தப்புன்னு சொல்கிறாங்க. தாவேக்காவோட எல்லா வழிமுறைகளையும் ஆதரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க காங்கிரஸ் கட்சியில் தொடருவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் என் நம்பிக்கை பொய்த்து போவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்குது இந்த வார்த்தையில் பார்க்கும்போது. லாஸ்ட் நாள் கவனிச்சிங்களா, தாவேக்காவோட எல்லா வழிமுறைகளையும் ஆதரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை என்டிஏ கூட்டணியிலிருந்து ஏடிஎம்கே, அதிலிருந்து சில எம்எல்ஏஸ் இங்கே ரிசைன் பண்ணிட்டு வரான்னு டிவிகேக்கு, இவங்க அதில் முரண்பாடு ஏற்பட்டிருக்கு என்னவோ தெரியலங்க. இல்லை என்டிஏ கூட்டணி இப்படி இங்கே வரலான்ட்டு அதில் முரண்பாடு ஏற்பட்டிருக்கலாம். அப்படி இல்லையா, டிஎம்கே சார்ந்த அந்த நெருக்கம் இப்போ உடஞ்சிருக்கல, அது சார்ந்த அதிருப்தி ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போயிட்டு அந்த கட்சி சார்ந்த வழிமுறைகள் சரியில்லை, நடத்தை சரியில்லைன்றத கட்சி மேலிட சொல்லணும், தலைவராக இருக்கவங்க சொல்லணும். அதை தாண்டி இன்னொருத்தவங்க பேசிட்டாங்கன்னா அது உட்கட்சிக்குள்ளே ஒரு சில கலைபுரங்களை தூண்டி விட்டுற மக்கள் என்ன ஆகுதுன்னு பார்ப்போமே. ஆனால் ஒன்று கவனிச்சிங்களா, இப்போ டிவிக்கே நாலு எப்படி யாராவது கேட்டால் என்ன விளக்கம் கொடுப்பாங்க? ஏன்பா என்ன போல என்டிஏ கூட்டணிலாம் போக மாட்டேன் இப்போ போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லலாம்? நாங்கள் எங்கே என்டிஏ கூட்டணியில் போனோம், இப்போ அவங்க ஏடிஎம்கேவே கிடையாது, அதான் நம்ம கட்சியில் சேர்ந்து இப்போ எம்எல்ஏக்கு நிற்கிறாங்களே, அவங்க என்டிஏ கூட்டணியே வராது அப்படின்னு சொல்லி ஈஸியாக தப்பிக்க முடியும். அரசியல் விளையாட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஓகே ரைட்டு. மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் இருக்கார்ல, இவர் ஒரு பக்கம், ஐடி துறை அமைச்சர் குமார் இருக்கார்ல, இவர் ஒரு பக்கம். இந்த ரெண்டு பேரும் ஒரு இடத்துல நிற்க வச்சு செய்தியாளர்கள் கேள்வியை கேட்டாங்க. கச்சத்தீவை பற்றி கேட்டாங்க. கச்சத்தீவு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரிக்க முடியாதுல, அவர் எலெக்ஷன் டைமில் கச்சத்தீவை பற்றி பேசி ஸ்ரீலங்கா அதிபரே அந்த கச்சத்தீவுக்குள்ளே வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்துருந்தோமா, இதை பற்றி கேட்டாங்க. இதை பற்றி கேட்டதும் குமார் அவர்கள் இருக்காங்களே, நோ கமெண்ட்ஸ்னு திரும்ப சொல்ல ஆரம்பிச்சாருங்க. ஸ்ரீநாத் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அதை பற்றி இப்போதைக்கு பேச முடியாதுங்க அப்படின்னு பாலிஷாக சொல்லிட்டு கடந்து போயிட்டாங்க ரெண்டு பேருமே. கச்சத்தீவை மீட்கிற விஷயம் சாத்தியம் நினைக்கிறீங்களா மக்களே? மீட்டா நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது மக்களே. ரொம்ப 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 கஷ்டம். ஆனால் மீட்டா நல்லா இருக்கும். என்ன பண்ண போகிறான் தாவேக்கா அரசு, வெயிட் பண்ணி பார்ப்போமே. பவன் கல்யாண் அவர்கள், ஆந்திர துணை முதலமைச்சர், இவர் தன்னோட மன ஆதங்கத்தை இப்போ பதிவு பண்ணிட்டாருங்க. என்ன சொல்லியிருக்காப்புல, தமிழ்நாட்டில் மட்டும் ஈஸியாக ஜெயிச்சிடுறாங்க, இதை பார்க்குறப்ப எனக்கே பொறாமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல. 15 வருஷம் நாம் இந்த அரசியலில் சுற்றி வந்தாலும் அது மாதிரி வெற்றியை பெறவே முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காரு. ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நடிகர் அப்படின்ற விசிட்டிங் கார்டு இருக்குல்ல, அதை வச்சு தான் எலெக்ஷனில் வெற்றி, இல்லை மாற்று கருத்து இல்லை. அப்படின்னு பார்த்தா அரசியலில் அவரோட ஒரு பல வருஷம் சீனியர். ஆனால் அவரால் இப்போ வரைக்கும் கூட்டணி வச்சு தான் துணை முதலமைச்சராக இருக்க முடியுது. முதலமைச்சர் அந்த ஒரு கேட்டகரி போக முடியல, அந்த மன ஆதங்கத்தை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. விளாத்திக்குளம் வழக்கோட தீர்ப்பு இருக்குல்ல, ரெட்ட மரண தண்டனையை தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க பார்த்தீங்களா அந்த தர்ம முனீஸ்வரனுக்கு. இது சார்ந்து நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. 3 மாசத்துல ரொம்ப சீக்கிரமாக இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கீங்களா, ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு நீதித்துறை சார்ந்து பயங்கரமாக பாராட்டியிருக்காரு முதலமைச்சர் அவர்கள். மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த நம்மள எதிர்பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த விளாத்திக்குளம் வழக்கில் எப்படி அரசு இவ்வளோ வேகமாக செயல்படுச்சு, நீதித்துறை இவ்வளோ வேகமாக செயல்பட்டு குற்றவாளிக்கு தண்டனையை உறுதிப்படுத்தியிருக்கோம். இதே வேகத்தை தாவேக்கா அரசுலையும் ரொம்ப வேகமாக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் மக்கள். ஏன்னா மற்ற கட்சிகள் சார்ந்து நம்ம குறை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கட்சி செயல்பாடுகள் குறை சொல்ல முடியாத அளவுக்கு பெருசாக இருக்கணும். சீக்கிரமாக நீதி கிடைக்கணும். தாமதமாகிற நீதி அநீதிக்கு சமம். இதை மைண்டில் எப்பவுமே வச்சிருக்கணும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்கம் மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.